திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் புது வருட பிறப்புக்கு உண்டான பதிவுகளும் நம்ம சேனல்ல வரும். அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்துல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் வக்ர கதியில இருக்கார். குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. பொதுவாகவே ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா பணம், நகை, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 20ஆம் தேதி வரப்போகிறார். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாயும் சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு, கட்டுமான பணி, அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட இது போல இருக்கக்கூடிய லக்ஸரியான ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா தனுசு வீட்டுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதி அவரும் தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா விருச்சிக வீட்டுக்கு வரப்போகிறார். நேரா இப்ப இருக்கக்கூடிய இந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 கிரகத்தையும் குரு பார்க்கிறார். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த மாசம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களை அவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த மாத பலன்கள் நம்ம ஏன் பாக்குறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். மாதம் கிரகங்கள் மாறும் பொழுது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அது ஜாயிண்ட் ஆகும். அப்போ ஒரு சிலருக்கு அது நல்ல யோகத்தை கொடுக்கும். அப்போ நான் சொல்வது போல இந்த மாசம் இதை பண்ணுங்க, இந்த மாசம் இதை செய்யாதீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அந்த மாதத்துக்கு உண்டான வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப எல்லாமே என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிற இந்த மாசம் இருந்தாலும் கூட இதை நோக்கி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ரிஷபராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டுல தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குது. இது மிகப்பெரிய யோகம். ராசி அதிபதி ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். இது உங்க ஜாதகத்துல நம்ம சொல்லுவோம், லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குது, ராசி அதிபதி ராசியை பார்க்குது. எந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்தாலும் யோகம் தான். அப்ப இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே இது ஒரு யோக மாதமாக இருக்கு ரிஷபத்துக்கு. அப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. மனசுல கொஞ்சம் தெளிவு, மனசுல கொஞ்சம் சந்தோஷங்கள். சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே சுகபோக வாழ்க்கை. அப்ப அதெல்லாமே இந்த ரிஷபத்துக்கு ஒரு இடைஞ்சல்ல, ஒரு பிரச்சனையில, ஒரு டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த மாதம். அப்ப இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ராசியை பார்க்கும்போது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். அப்ப அடுத்தது பாருங்க 20ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு அவரு 8ஆம் வீட்டுக்கு வந்துருவார். இருப்பினும் ராசி அதிபதி 8க்கு வர்றது நிறைய சிந்தனைகளை வர வைக்கும். பழைய விஷயத்தை எல்லாமே தோண்டி தோண்டி எடுத்து வைக்கும். இது ஏன் அப்படி நடந்துச்சு, இது எதனால நடந்துச்சு, இது என்ன காரணம் அப்படின்னு நினைக்க வச்சு உங்களுக்கு டிப்ரெஷன்ல கொண்டு போகும். ஆனா அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துக்கணும் நீங்க. ஏன்னா அந்த கிரகம் அப்படிதான் பண்ணும். அப்ப அவரு உங்களுக்கு 6 இருக்கிறதுனாலயும் 6 இருக்கக்கூடிய சுக்கிரன் 8க்கு போய் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம். இருப்பினும் அது உங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு மணி நேரம் நல்ல சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் டிப்ரெஷன்ல கொண்டு போயிடும். அதனால கொஞ்சம் ஈக்குவலா தான் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபத்துக்கு இருக்கு. அதுவும் 20ஆம் தேதிக்கு மேலதான். சோ 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சுய தேவைகள், உங்க குடும்ப தேவைகள், உங்களுக்கு என்னென்ன வேணும், எங்க போகணும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, அது எல்லாமே 20ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது நல்லது. அடுத்தது 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் 6ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் தேதிக்கு மேல 7ஆம் வீட்டுக்கு வந்து அவர் உங்க வீட்டை பாக்குறாரு, சொந்த வீட்டை பாக்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு 2, 5 குடையவராக 7 இருக்கிறது. இந்த மாசம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உங்களை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உள்ள குழந்தையாக பிறக்கும் அப்படிங்கிறது உண்டு. யாராவது உங்க குடும்பத்துல ரிஷபராசிக்காரர்கள் பாத்துட்டீங்கன்னா கரு விட்டுருக்கீங்க, இந்த மாசம் குழந்தை பிறக்க போகுது, அது இந்த டேட்ல பிறக்க போகுது அப்படின்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. அதே போல பாருங்க 2, 5 குடையவராக இருக்கிறதுனால பண வரவு நிச்சயமா உண்டு. ஏதோ ஒரு வழியில பணம் வந்து தாய் சொத்து, கணவருடைய சொத்து, மனைவியினுடைய சொத்து, அவங்க வழியில ஏதாவது ஒரு உதவிகள் கேட்டு நிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாகத்தான் நடக்கும். அது கண்டிப்பா உங்க கை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை.
உங்க பேச்சிலிருந்து ஒரு தெளிவான மனோநிலை, அதாவது நீங்களே பாத்துட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு அட்வைஸ் செய்யக்கூடியவர் தான். சிவமலா பாத்துட்டீங்கன்னா தான் பட்ட கஷ்டத்தை எல்லாத்துட்டையும் சொல்லி இதெல்லாம் இருக்காதீங்க அப்படிங்கறதெல்லாம் அது அனுபவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் வந்து அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்க ரோகிணின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண நட்சத்திரத்தை இருக்கு. கிருஷ்ணர் அப்படிங்கிறது உபதேசம் செய்யக்கூடியவர் தானே. அப்ப எல்லாருக்குமே உபதேசம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த சிவத்துக்கு உண்டு. அப்ப இந்த மாசம் வந்து இனிமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப நீங்க சொல்றது இத்தனை நாள் யாரு கேட்டீங்கனாலும் கூட, இப்ப இந்த மாசம் உங்க குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி, நீங்க யாரை நோக்கி உங்களுடைய அம்ப செலுத்துறீங்களோ அந்த அம்பு கரெக்டா போய் விழுகுன்னு வச்சுக்கோங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அடுத்தது தெய்வ அனுகிரகம் இருக்கும். ஏன்னா 5 குடையவர் அப்படிங்கிறது குலதெய்வம் இல்லையா? 5ஆம் இடம் தான் குலதெய்வம். இந்த குலதெய்வ ஸ்தானாதிபதி வந்து 7ல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குது இல்லையா? அப்ப குலதெய்வம் உங்களை பாக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த மாசம் உங்க குலதெய்வத்துக்கு போய் நீங்க கேளுங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இந்த மாசம் இது செஞ்சு கொடுங்க, என்னை வழி நடத்துங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குலதெய்வத்துக்கிட்ட போய் கொட்டுங்க, முறையிடுங்க. மண்டி போட்டு கெஞ்சினீங்கன்னா தான் எல்லாமே கிடைக்கும். அழுத பிள்ளைக்குத்தான் பால். நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா, நம்ம கால் பகுதியில சனி பகவான், நம்ம இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே சனியினுடைய ஆதிக்கத்துல வந்துடும். அது முட்டையில இருந்து பாத்துட்டீங்கன்னா கீழே பாதங்கால் வரைக்கும் கண்டிப்பாக சனி பகவானுடைய அதிகம். சனிதான் தொழில்காரகன். சனிதான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி, பாக்கிய ஸ்தானாதிபதி. ரிஷபராசிக்காரங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னா எந்த ராசிக்காரங்க மண்டி போட்டு அழுகுறாங்களோ இல்லையோ, ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய குலதெய்வத்துக்கிட்ட போய் மண்டி போட்டு அழுதீங்கன்னா அந்த தொழிலாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சு தொழில் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே கிடைக்கும். இதெல்லாமே இந்த மாசம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த குலதெய்வம் கண் திறந்து உங்களை பார்க்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்தது 4ஆம் அதிபதி சூரியன். இந்த சூரியனும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு 7ல இருக்காரு 15ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் 8க்கு வந்துடுறாரு. ஏழுல இருக்கிற வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5 கூட 7ல இருக்கிற வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், அதே போல பாத்தீங்கன்னா அம்மா ஆரோக்கியம், அப்பா ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், வீட்டில இருந்து வந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகளை கொஞ்சம் விலகும். ஏன்னா இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடங்கிறது 4 கூடியவர் போய் 7ல இருக்கும்பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகமே. பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. மனசுல இருந்து அந்த பாரம் எல்லாமே குறைய போகுது. நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருக்கு ரிஷபராசிக்கு இந்த மாசம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா குரு பகவான். குரு அப்படின்னு சொன்னாலே முழுக்க முழுக்க நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வக்கரகதியில போய் நிக்கிறார் 2ஆம் இடத்துல. அப்போ பேச்சுல கவனமா இருங்க, வாக்கு கொடுக்கறதுல கவனமா இருங்க, பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. ஏன்னா அவர் 8 குடையவரும் ஆகிறார், அவர் லாபஸ்தானாதிபதியும் ஆகிறார் உங்களுக்கு குரு பகவான். அப்ப அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா குரு வந்து இருக்கக்கூடிய ராசிக்கு 2ல போய் இருக்காரு இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு முறைக்கு 2 முறை எந்த விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. பணம் சார்ந்த விஷயம், லாபங்கள் சார்ந்த விஷயம், இதெல்லாம் எதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை செஞ்சீங்கன்னா தான் நடக்கும். வக்கரம்னா 2 முறைக்கு மேல் செய்வது அல்லது 2 முறை. அப்போ ஒரே தடவை செஞ்சுட்டு அந்த விஷயம் நடக்கல அப்படின்னு வந்துடக்கூடாது. இப்போ கொஞ்சம் அதுக்கு எஃபோர்ட் போட்டு எந்த வேலைகளாக இருந்தாலும் எஃபோர்ட் போட்டு செஞ்சீங்கன்னா அது நிச்சயமாக நன்மைகளை கொடுக்கும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 7 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு விருச்சிக வீட்டுல இருக்காரு. 7ஆம் தேதி தனுசுக்கு அவர் 8ஆம் வீட்டுக்கு வராரு. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி 8ல இருக்கும்போது கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயத்தை இந்த மாசம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. புதிய வரன்கள் எதுவும் பார்க்காதீங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எதுவுமே வேண்டாம். அது குறிப்பிட்டு போயே ஆகணும் அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கா, முடிந்த அளவுக்கு இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க. இல்லைங்க போய் தான் ஆகணும் இரவு நேரத்துல போனா ஒரு ஆக்டிவ் டிரைவராவது போட்டு பண்ணிக்கிறது நல்லது. ஓன் டிரைவிங் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா 12ஆம் இடங்கிறது பயணம். 12ஆம் அதிபதி 8ல மறைகிறது அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் தான். எப்படி பணவரவு, பொருளாதாரம், பயணத்தினால் வெற்றி கிடைக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் அந்நியங்கள் குறையுது அப்படின்னு இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு 7 குடையவர் அமைக்க 8ல மறைகிறாரே, அதுலயும் கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். ஒரு பக்கம் ஏத்துச்சுனாலும் ஒரு பக்கம் இங்க வந்து விஷயத்துக்கு இறக்குற சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நம்ம ஈக்குவலா சொல்றப்பதான் இது பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாசிட்டிவாவே சொல்லிட்டு போனா நீங்க போய் செம்மறியாடாட்டு ஒரு இடத்துல முட்டிட்டீங்கன்னு என்ன பண்ண முடியும்? அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இது 2 விஷயங்களுமே இருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த மாதத்துக்குண்டான பலன். இப்ப 8ஆம் வீட்டுல வந்து 3 கிரகங்கள் உட்காருது. இப்ப 8ஆம் இடங்கிறது திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் அவமானங்கள், திடீர் பண இழப்புகள், இதெல்லாமே இருக்கு. ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா நல்ல பலன்கள். தசாபுத்தி கொஞ்சம் சரியில்லையா, அப்ப கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் இழப்புகள் வரும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கறத ரிஷபத்துக்கு இந்த மாதத்துக்கு உண்டான பலன். நல்ல தசைகள் நடந்துருச்சுன்னா நான் சொல்வதை விட இனிமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே
நடப்பதற்குள்ள அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகை சரணம்.